ஹலோ ஒன் நவீன் வெல்கம் டு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜேஎம் ரவி சாரோட அடுத்த படம். ஸோ கராத்தே கராத்தே பாபு இந்த படத்தோட டைட்டில் டீசரை பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம டாடா நம்ம கவின் நடித்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபேமிலி பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், செம்ம எமோஷனலாக இருக்கும். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. ஸோ ஆக்சுவலி அது இந்த படம் வந்துட்டு அவரோட செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ டாடா வந்துட்டு டெபியூட்டி ஃபிலிமா எனக்கு சரியா தெரியலங்க. ஸோ யாராச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கராத்தே பாபு இந்த பேர் கேட்கும் போது மாதிரி என்ன சொல்றது, ஃபன்னியா இருக்கு. பட் வந்துட்டு தம்ப்நெயில பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜெயம் ரவி தான். சாரி ஜெயம் ரவில ரவி மோகன் சார். ஸோ ப்ரீவியஸாக சொல்லிட்டேன். ஸோ சாரி, ரவி மோகன் சார் இன் கராத்தே பாபு. ஸோ மனசன் பார்க்கறது ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாலிடிக் ஒரு பக்காவான ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிமா தான் இருக்க போது நினைக்கிறேன். பாப்போம் டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்ட் 3, 2, 1 கோ. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர் அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பெயரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் மியூசிக்கா இருக்கா? ஓ, சாம் சிஎஸ். அதான் ஒரு மாதிரி பங்கமா இருக்கு, மியூசிக்கு செம்மையா இருக்கு, சூப்பருங்க. கராத்தே பாபு ஆக்சுவலி கராத்தே பாபு தானே, ரைட்டு தானே? ஸோ ஒரு இப்படி ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிம் தான். ஸோ ஒரு மாதிரி சீரியஸ் டோன்ல ஒரு 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 பர்சனை வச்சு ஒரு அந்த பர்சன் மூலியமா தான் பாலிடிக்ஸே அந்த படமே போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கமான பாலிடிக்ஸ் ஃபிலிமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மனச ரவி மோகனை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு 100% ஒரு ரியல் லைஃப் பாலிட்டிஷியன் மாதிரி இருக்காது. ஸோ பார்ப்போமே ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு. ஸோ சூப்பருங்க, டைட்டில் சூப்பரு. ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு லைக் வந்துட்டு லியோ படம் மாதிரி ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குமோ, லைக் வந்துட்டு கராத்தே சண்முக பாபுன்னு ஒரு ஒரிஜினல் பேர் சொல்லிட்டாங்க. பட் வந்துட்டு 17 வருஷத்துக்கு முன்னாடி வர ஒரு என்ன சொல்றது ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்ல வராரு. ஸோ பார்ப்போமே எப்படி வரப்போகுது அப்படின்ட்டுன்னு. சூப்பருங்க, மியூசிக் தான் சூப்பரு. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் தரேன், யாரும் பார்க்கல வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ ஃபேமிலி டேக் கேர்.